இந்த வீடியோவில் SQL ஃபங்க்ஷன்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். SQLல வந்து ரெண்டு வகையான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன், அடுத்த வந்து ஸ்கேலர் ஃபங்க்ஷன். அக்ரிகேட் ஃபங்க்ஷனில் வந்து ஆவரேஜ், கவுண்ட், ஃபர்ஸ்ட், லாஸ்ட், மின், மேக்ஸ், சம் என்ற ஃபங்க்ஷன் வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன். அடுத்த ஸ்கேலர் ஃபங்க்ஷனில் வந்து ஜூ கேஸ், எல் கேஸ், அதாவது வந்து அப்பர் கேஸ், லோவர் கேஸ், அடுத்த மீட், லென்த், ரவுண்ட், நவ், ஃபார்மேட், இவ்வளோ வந்து ஸ்கேலர் ஃபங்க்ஷன். தொடர்ந்து இது எப்படி எழுதுறது என்பதை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம். முதலாவதாக வந்து ஆவரேஜ், அதுக்குரிய சிண்டெக்ஸ் எழுதி பார்த்தோம்னா செலக்ட், அங்கால ஆவரேஜ், ப்ரெக்கெட்டுக்கு வந்து எந்த கொலம் நேம் ஆவரேஜ் வேணுமோ அதை கொடுப்போம். செலக்ட் ஆவரேஜ் ஏவிஜி என்று கொடுத்து அதுக்குள்ளே வந்து எந்த கொலம் நேம் ஆவரேஜ் வேணுமோ அதை ப்ரெக்கெட்டுக்கு கொடுத்து அங்கால வந்து ஃப்ரம், அங்கால வந்து டேபிள் நேமை கொடுப்போம். இதுதான் வந்து ஆவரேஜுக்குரிய சிண்டெக்ஸ். அடுத்த வந்து கவுண்ட்டுக்குரிய சிண்டெக்ஸை பார்த்தோம்னா செலக்ட் ஸ்பேஸ் விட்டு கவுண்ட், அங்கால வந்து எந்த கொலம் நேமை வந்து கவுண்ட் பண்ணி எங்களுக்கு வரணுமோ அந்த கொலம் நேமை ப்ரெக்கெட்டுக்கு கொடுத்து அதுக்குள்ளே வந்து அங்கால வந்து ஃப்ரம், அங்கால டேபிள் நேமை வந்து கொடுப்போம். இதுதான் வந்து கவுண்ட்டுக்குரிய சிண்டெக்ஸ். தொடர்ந்து கவுண்ட்ஸ் ப்ரெக்கெட்டுக்கு வந்து ஸ்டார் என்று கொடுத்து சிண்டெக்ஸ் கொடுத்தோம்னா இது வந்து ரிட்டர்ன் பண்ணும் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட் இன் டேபிள். அந்த டேபிளில் வந்து எத்தனை ரெக்கார்ட் இருக்கோ அதை வந்து கவுண்ட்ஸ் ப்ரெக்கெட்டுக்கு ஸ்டாரை கொடுத்தோம்னா எங்களுக்கு அங்கே இருக்கிற எத்தனை ரெக்கார்ட் இருக்கோ அதை வந்து எங்களுக்கு இந்த கவுண்ட் ஸ்டார் என்ற ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணும். அடுத்த வந்து கவுண்ட் ப்ரெக்கெட்டுக்கு டிஸ்டிங் கவுண்ட் கொலம் நேம் என்று கொடுத்து எழுதியிருந்தோம்னா அது வந்து வேறுபட்ட பேரையுடைய வந்து ரிட்டர்ன் பண்ணும். வேறுபட்ட டிஃபரெண்ட் வேல்யூ ஆஃப் ஸ்பெசிஃபிக் கொலம், அங்கே இருக்கிற வேறுபட்ட கொலம்ஸ் உள்ளதை வந்து அந்த டிஸ்டிங் கொலம் நேம் ப்ரெக்கெட்டுக்கு எழுதுறது வந்து எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஃபர்ஸ்ட் என்ற சிண்டெக்ஸ் வந்து எழுதினோம்னா செலக்ட், அங்கே ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொலம் நேமை கொடுத்துட்டு ஃப்ரம் டேபிள் நேம்ன்றதை கொடுத்து கால் பண்ணியிருந்தோம்னா அந்த 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 கொலத்துடைய ஃபர்ஸ்ட் வேல்யூவை வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ற கொலம் வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதே மாதிரி லாஸ்ட் என்ற சிண்டெக்ஸை பார்த்தோம்னா செலக்ட் லாஸ்ட் வந்துட்டு ப்ரெக்கெட்டுக்கு கொலம் நேம் கொடுத்து எழுதினோம்னா ஃப்ரம் டேபிள் நேம் அங்கே கொடுத்துருந்தோம்னா எங்களுக்கு அந்த கொலம் நேமுடைய லாஸ்ட் வேல்யூ வந்து எங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். அடுத்த வந்து மேக்ஸ் ஃபங்க்ஷனை பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா செலக்ட் மேக்ஸ் வந்துட்டு அந்த கொலம் நேம் கொடுத்து ஃப்ரம் அங்கால டேபிள் நேம் கொடுத்துருந்தோம்னா அந்த கொலம் நேமுடைய மேக்ஸிமம் வேல்யூவை வந்து அந்த கொலம் நேமுடைய மேக்ஸிமம் வேல்யூவை வந்து அந்த மேக்ஸ் என்ற ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணும். அடுத்த மினிமமுக்கு பார்த்தோம்னா செலக்ட் மினிமம், அங்கால கொலம் நேம் ஒன்று கொடுத்துருந்தோம்னா எங்களுக்கு அந்த கொலம் நேமுடைய மினிமம் வேல்யூவை வந்து ரிட்டர்ன் பண்ணும். அடுத்தது வந்து செலக்ட் சம் அண்டு கொடுத்துட்டு ப்ரெக்கெட்டு கொலம் நேம் ஃப்ரம் டேபிள் நேம் அங்கால கொடுத்துருந்தோம்னா அந்த கொலம் நேமை வந்து எந்த கொலம் நேமை சம் பண்ண கொடுத்துருக்குறோமோ அவளா அந்த கொலம் நேமுக்குரிய வேல்யூஸை வந்து சம் பண்ணி எங்களுக்கு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் வந்து சம் அண்ட் சிண்டெக்ஸ். தொடர்ந்து அடுத்த வந்து ஸ்கேலர் ஃபங்க்ஷன், அதில் வந்து ஜூ கேஸ் என்ற சிண்டெக்ஸை பார்த்தோம்னா இது வந்து அப்பர் கேஸ். இப்போ நாங்கள் கொலம் நேம் ஜூ கேஸ் ப்ரெக்கெட்டுக்கு வந்து கொலம் நேம் கொடுத்தோம்னா அது வந்து அது அங்கே இருக்கிற கொலம் நேமுக்கு கொலம் அந்த வேல்யூஸை ஃபுல்லாக எங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணி தரும். அப்பர் கேஸில் வந்து எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணி தரும். அந்த கொலம் நேமுடைய வேல்யூஸ் எல்லாத்தையும் வந்து எங்களுக்கு அப்பர் கேஸில் வந்து ரிட்டர்ன் பண்ணி தரும். இதுதான் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா செலக்ட் யூ கேஸ் என்று கொடுத்து ப்ரெக்கெட்டுக்கு கொலம் நேம் கொடுக்குறோம், ஃப்ரம் டேபிள் நேம் கொடுத்து அடுத்தது வந்து நேம் ஏஸ் கஸ்டமர் என்று கொடுத்தோம்னா எங்களுக்கு கஸ்டமர் சிட்டியில் இருக்கிற டீட்டெயில்ஸையும் தரப்போகுது கஸ்டமர்ஸ் என்ற டேபிளில். ஆனால் கஸ்டமர் நேமை ஃபுல்லாக எங்களுக்கு அப்பர் கேஸில் தரும். அடுத்த வந்து எல் கேஸ்ன்றது லோவர் கேஸ், அங்கே நாங்கள் ஒரு கொலம் நேமை கொடுத்தோம்னா அந்த வேல்யூஸ் ஃபுல்லாக எங்களுக்கு லோவர் கேஸில் வந்து ரிட்டர்ன் பண்ணி தரும். இதுதான் வந்து எல் கேஸ் என்ற சிண்டெக்ஸ். தொடர்ந்து மிட் என்ற சிண்டெக்ஸ் என்று பார்த்தோம்னா எங்களுக்கு இப்போ எங்களுக்கு மிட்டுன்ட்டு அங்கால வந்து நாங்கள் எக்ஸாம்பிளை பார்த்தோம்னா சிட்டி 1,4 எழுதியிருக்கிறோம் ஆஸ் ஷார்ட் சிட்டி. அப்போ ஒரு அந்த அங்கே இருக்கிற சிட்டி என்ற கொலமில் வந்து 1 ஸ்டார்ட் பண்ணி 4 வரையான லெட்டர்ஸை வந்து எங்களுக்கு வந்து இந்த கொலம் நேம் 4 இப்போ 1,4 கொடுத்தோம்னா முதல் 4 லெட்டர், அதாவது ஷார்ட் சிட்டியை தான் வந்து எங்களுக்கு மிட் அண்ட் சிண்டெக்ஸ் வந்து தரப்போகுது. இப்போ நான் செலக்ட் பண்ணுற கொலம் நேம் வந்து சிட்டி 1,4 கொடுத்துருக்குறோம். அப்போ 1 தொடக்கம் 4 வரையான அந்த லெட்டர்ஸை மட்டும்தான் தரப்போகுது கஸ்டமர்ஸ் டேபிளில் இருந்து. அப்போ ஷார்ட் சிட்டி இப்போ
முன் 4 லெட்டர்ஸையும் தான் வந்து எங்களுக்கு தரப்போகுது. இது வந்து ஷார்ட் சிட்டி, அதாவது ஷார்ட் சிட்டி நேமத்தை வந்து மிட் அண்ட் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸாம்பிளாக எழுதியிருக்கிறது வந்து எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணி தரப்போகுது. அடுத்த வந்து லென்த்ன்றது, இப்போ அட்ரஸ்ன்ட்டு ப்ரேக்கெட்டுக்கு வந்து லென்த்தை கொடுத்தோம், லென்த் எல்இஎன் ப்ரேக்கெட்டுக்கு அட்ரஸ்ன்னு கொடுத்தோம்னா லென்த் ஆஃப் அட்ரஸ், அந்த அட்ரஸ்ன்ற வந்து லென்த்தை வந்து தரப்போகுது. எங்களுக்கு கொடுக்குற அட்ரஸ்ன்ற வந்து எத்தனை லெட்டர்ஸ் இருக்கோ அந்த எத்தனை அட்ரஸ்ன்றதை வந்து தரப்போகுது. கஸ்டமர் நேமையும் செலக்ட் பண்ணி அடுத்த வந்து அட்ரஸ்ன்ற லென்த்தையும் வந்து கால்குலேட் பண்ணி எங்களுக்கு தரப்போகுது. அடுத்த வந்து ரவுண்டுன்ற ஃபங்க்ஷனை பார்த்தோம்னா எங்களுக்கு இப்போ வந்து நாங்கள் இதில் எக்ஸாம்பிளை பார்த்தோம்னா நாங்கள் கொலம் நேமை ப்ரைஸ் எடுத்துருக்கிறோம். தசமத்தில் இருந்ததுண்டா அது எங்களுக்கு மட்டன் தண்டி வந்து ரவுண்ட் ஃபங்க்ஷனாக வந்து எங்களுக்கு வேல்யூஸ் வந்து தரும். இதுதான் வந்து ரவுண்டட் ப்ரைஸாக எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணி தரும். அதை இப்போ 10.5 அப்படி இருந்ததுண்டா 10.11 எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணி, 10.2 இருந்ததுண்டா 10 எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணி தரப்போகுது. இதுதான் வந்து ரவுண்ட் ஃபங்க்ஷன். தொடர்ந்து இது வந்து நவ் அண்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருந்தோம்னா எங்களுக்கு சிஸ்டம் டேட் அண்ட் டைமை வந்து எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணி தரும். அடுத்த வந்து ஃபார்மேட் கொடுத்தோம்னா எங்களுக்கு வந்து இந்த ஃபார்மேட்டில் வந்து எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணி தரும். இயர் வர முன்னுக்கு பிறகு மந்த் வந்து பிறகு டேட் வந்து எங்களுக்கு இந்த ஃபார்மேட்டில் வந்து எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணி தரும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா எங்களுக்கு ப்ராடக்ட் நேம், ப்ரைஸ், அதோட வந்து ஃபார்மேட்டுன்ட்டு per டேட்டையும் வந்து இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுறோம். ஃப்ரம் ப்ரொடக்ட்ஸ் அண்ட் டேபிள்லேருந்து செலக்ட் பண்ணிக்க எங்களுக்கு வந்து டேட் வந்து தரப்போகுது. இந்த ஃபார்மெட்டில் வந்து எங்களுக்கு தரும். இயர் வந்து பிறகு மந்த், டேட் இப்படி வந்து எங்களுக்கு ஃபார்மெட்டில் வந்து தரப்போகுது. தொடர்ந்து மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற மது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.